Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதனால இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பண்ற இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா ரவா லட்டு டேஸ்டியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் இத ஸ்டோர் பண்ணி வெச்சுக்க முடியும். சோ இந்த டேஸ்டியான ரவா லட்டுவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு pan அடுப்புல வெச்சிட்டு நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நெய் எண்ணெய் எதுவுமே விடாமல் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காவை வந்து இந்த மாதிரி ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்புறமா நம்ம ரவா லட்டுவில் சேர்த்தும் போது நம்மளோட லட்டு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி வறுத்தெடுக்கிறோம். ஸோ இது வந்து பாருங்கள், அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போனோன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கலர் மாற வேண்டாம், பட் அதில் இருக்க ஈரம் மட்டும் போனால் போதும். இப்போ இதை ஒரு தட்டில் நான் மாற்றி வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நட்ஸ் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் கொஞ்சம் உடைச்சது, காஞ்ச திராட்சை இதெல்லாம் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பப்படி என்னென்ன நட்ஸ் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 250 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு ரவையை வறுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா ரவை நல்லா வறுபடலைனாலும் ரவா லட்டு டேஸ்ட்டாக இருக்காது, ஒரு மாதிரி மாவாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ரொம்ப ஓவராக வறுத்தெடுத்தாலும் ரவா லட்டு பிடிக்க வராது. அதனால் தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சு ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக எல்லா பக்கமும் வறுபட்டிருக்கணும். அதே சமயம் கலரும் மாறக்கூடாது. அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இன்னொன்று, ரவை நல்லா வறுபட்டுருச்சுன்னு தெரியும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரவை நல்லா வறுபட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு மணமும் இப்போ வருது ரவை வறுபட்டதுனால. இப்போ இதோட நான் வந்து சுகர் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடிச்சு சேர்க்கும்போது சீக்கிரமாக அந்த சுகர் வந்து ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். நமக்கு ரவா லட்டு சாப்பிட்றப்போ இந்த சுகர் வந்து வாயில் கடிப்படாமல் இருக்கும். லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுகர் வந்து இனிப்பு கூட வேணும்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ ரவைக்கு 1/4 கிலோ சுகர் அந்த மாதிரி. ஒருவேளை கம்மியாக இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் 150 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ரவையோட லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவை இதோட சேர்த்துடலாம். நம்ம இப்போது தேங்காவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸு இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து சூடாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் பால் சேர்க்கும்போது ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம அதிகமான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து ரவா கேசரி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்து அதுலேயே எல்லா ரவையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா லைட்டாக அந்த கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பண்ணும்போது நம்மளோட ரவா லட்டு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதே சமயம் அதை சூடான பால் ஊற்றி அந்த சூடான ரவையோடு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ரவா லட்டு சீக்கிரம் கெடாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா நம்ம லட்டுவாக பிடிச்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா கையில் உருட்டி எடுத்தோம்னா நமக்கு ரவா லட்டு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ கொஞ்சம் சூட்டோடவே இதை பிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், லட்டு வந்து பிடிக்க வரும். பாருங்கள், கொஞ்சம் சூடு ஆற ஆற ஒரு சில டைம் நம்ம ரவா லட்டு பிடிச்சா உதிர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணி உருக்கி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதை லைட்டாக தொட்டு கூட இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம லட்டு வந்து பிடிக்க வரலன்னு சொல்லி நிறைய பால் சேர்த்து பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு ரவா லட்டு பிடிக்க வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை கையில் நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி உருண்டைகளாக பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே இந்த ரவா லட்டு கெடாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா லட்டுவையும் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட ரொம்ப சுவையான தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.